கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி. தேவன் தந்த வாய்ப்பு, தேவன் தந்த நேரம், தேவன் தந்த சுகம், இவைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. ஊழியர்களுக்கான ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறேன். ஊழியர்கள் அதை பார்க்க அந்த கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஊழியனை கனம் பண்ணும் ஆண்டவர், ஊழியனை அழகுபடுத்தி அதில் மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டவர். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவார்கள்? God honor his servant. தேவன் சொல்லுகிறது, எனக்கு ஒரு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இதனாலும் செய்வதுதான் தேவன் கனம் பண்ணுகிற விதங்கள். யாரை கனம் பண்ணுகிறார், எப்படி கனம் பண்ணுகிறார், எந்த விதங்களிலே கனம் பண்ணுகிறார் என்பதற்கு உதாரணமாக யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு நான் படிக்க விரும்புகிறேன். அப்பொழுது யோசுவா சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்புங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் சத்துருக்களில் கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். 7ஆம் வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா 22:7. யோசுவா அவர்களை அவள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்தார். யார் இவர்கள்? யோசுவாவோடு கூட யுத்தம் செய்தவர்கள், சத்துருக்களை மேற்கொண்டவர்கள், கானானியர்களையும் பெலிஸ்தியர்களையும் ஜெயம் பெற்றவர்கள். வசனம் சொல்கிறது, அவர்கள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்தான். அன்பான தேவனுடைய ஊழியர்களை, தேவனுடைய ஊழியம் செய்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஊழியம் என்பது பாடுகள் நிறைந்தது, போராட்டம் நிறைந்தது. நான் ஒவ்வொரு செய்தியை சொல்லியிருப்பேன். It is a nice job, but it is a nasty job. நல்ல வேலை, ஆனால் ஒரு ஆபத்தான வேலை. நல்ல வேலை, ஆனால் மன அழுத்தமான ஒரு வேலை. அதை நினைக்கிறார்கள் ஊழியம் என்பது லேசானதல்ல. இன்றைக்கு ஊழியக்காரர்களை குறித்து எத்தனை விதமான கிரிட்டிக்ஸ், எத்தனை விதமான விமர்சனங்கள், எத்தனை விதமான ஏளனங்கள். ஆனால் உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னுடைய செய்தி என்றால், ஆனரபிள் ரிவார்ட், தேவன் கொடுக்கிற மேன்மையான மகிமையான ஒரு வெகுமதி. அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சற்று முந்தி வாசிப்பீர்களானால், யோசுவா 22:7, மனசேயின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே பாசான் சுதந்திரம் கொடுத்தான். அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்தில் மேற்கே அவர் சகோதரர் கூட சுதந்திரம் கொடுத்தான். உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன் அன்பானவர்களே, இது ஒரு மனிதன் செய்வது. தன்னோடு ஊழியம் செய்த, தன்னோடு தோள் கொடுத்த, தனக்கு அதாவது தேவனுக்காக நின்ற, தேவனுக்காக வாழ்ந்த ஒரு கூட்டத்தை அந்த தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி சொன்ன புரியும். They are the people always forward. அவர்கள் முன் செல்லும் மனிதர்கள். ஜனத்திலே, ஊழியத்திலே தேவனோடு முன் செல்கிற மனிதர்கள். இன்றைக்கு ஊழியத்தில பாருங்க, இந்த ஒருமித்த கருத்து உள்ள மிக குறைவு. உடனடியாக இருப்பார், ஆனால் அந்த தலைவரோட ஒருமித்த கருத்து இருக்காது. திருச்சபையில கூட பாருங்க, ஊழியம் செய்வதற்கு ஒருமித்த கருத்து இருக்காது. நான் 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 இல்லை என்றால், எங்கே ஒருமித்த கருத்து இருக்கிறதோ அங்கே உயர்வு இருக்கும். இன்றைக்கு ஒருமித்த கருத்தை கொண்டு வரும் மிக கடினம். ஐக்கிய கூட்டங்கள்ல கூட தலைவருக்கு 2 பேரை பிடிக்கும், அடுத்தவருக்கு 2 பேரை பிடிக்கும். தலைவருக்கு ஒரு அணி இருக்கும், அடுத்த தலைவருக்கு ஒரு அணி இருக்கும். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியங்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, when you go forward, ஆண்டவருக்காக முன் செல்லும் போது, அந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்யும் போது, ஆண்டவருக்காய் காரியங்களை செய்யும் போது, கவனிங்கள், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றவர் அவன் யோசுவா
அவர்களை அவன் கூடாரத்துக்கு அனுப்பிவிட்டான். அனுப்புகிற போது ஆசீர்வதித்தான். They never expected இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று அது தெரியாது. போராட்டங்கள் தான், பாடுகள் தான், சத்துருக்கள் தான், சத்ருவின் சேனைகள் தான். ஆனாலும் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம், ஏராளமான ஆடு மாடுகள், பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, அநேக வஸ்திரங்கள். இதை வாசிக்கின்றது எவ்வளவு ஆச்சரியமா இல்லை? அவர் எதிர்பார்க்கவில்லை. ஏழ்மைதான், வறுமைதான், இல்லாமைதான், ஏளனங்கள் தான், பரியாசங்கள் தான். ஆனால் ஆண்டவருக்காக செய்கிற உங்களுக்கு ஒரு நாள் வரும் மிகுந்த ஐஸ்வர்யம். இது செழிப்பின் உபதேசம் அல்ல. God's riches, அவருடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள், உலக பிரகாரம் ஐஸ்வர்யங்கள், மிகுந்த ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் சொல்லப்படவில்லை, மிகுந்த ஐஸ்வர்யம். அடுத்த வார்த்தை ஏராளமான ஆடு மாடுகள். அன்னைக்காக இருந்துச்சு, கால்நடையும் விவசாயம் தான் அன்னைக்கு. பிறகுதான் ஏராளமான ஆடு மாடுகள், பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, அநேக வஸ்திரங்கள். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களை, உங்களுடைய வட இந்தியாவில மிஷனரியா பணியாற்றலாம், கிராமங்களில் மிஷனரியா பணியாற்றலாம். நல்ல வீடு இல்லை, நல்ல வசதி இல்லை, நல்ல வாய்ப்பு இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, இன்றைக்கு இருக்கிற உபகரணங்கள் இல்லை. ஒரு நாள் வரும், இப்படி சொல்லுகிறது, மிகுந்த ஐஸ்வர்யம், அநேக ஆடு மாடுகள், பொன், வெள்ளியும், வெண்கலமும், இரும்பும், அநேக வஸ்திரங்கள். இன்றைக்கு ஒருவேளை வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு அடுத்தவர்களை பார்த்து, எனக்குள்ள மனிதனை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம். இன்றைக்கு இந்த ஆபரணங்கள், இன்றைக்கு இருக்கிற உபகரணங்களை பார்த்து பொறாமைப்படலாம். அந்த வாகனங்களை பார்த்து பெருமிச்சு விடலாம். அதை விட சிறப்பாக உங்களை கர்த்தர் நடத்துவார். ஏன் தெரியுமா? You are honorable servant of God. நீங்கள் தேவனால் கனம் பண்ணப்படுகிற ஒரு ஊழியர்கள். ஆமா, இங்க ஒருவேளை ஏழ்மை இருக்கலாம், இங்க வறுமை இருக்கலாம். அதாவது நீங்கள் ஏழ்மையா இருந்தாலும் இவ்வுலகத்தில் நீங்கள் ஐஸ்வர்யமார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களைத்தான் அன்பு கூறுகிறார், உங்களைத்தான் தெரிந்து கொள்ளுகிறார். எனவே இந்த ஏழ்மையும், இந்த வறுமையும், இந்த இல்லாமையும் ஒருவேளை அன்பர்களே அடிப்படை வசதியில இருக்கலாம். ஆனால் வேலும் சொல்லுகிறது, அவர்கள் திரளான ஐஸ்வர்யத்தோடு தங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அதுக்கு தகுதியானவர்கள். இன்றைக்கு உலகத்தை ஐஸ்வர்யமா இருக்கலாம், ஆனால் நித்தியத்தில் அவர்கள் தரித்திரா இருப்பார்கள். அந்த ஐஸ்வர்யவான் இங்கே பணக்காரனா இருந்தான், ஆனால் அங்கே நரகத்திலே அவர் ஏழையா இருந்தான். குடிக்க தண்ணி கூட இல்லை, கண்ணீரும் அழுகையும் புலம்பலும். ஆனால் லாசரு இங்கே ஏழ்மையாக வாழ்ந்தான், ஆனால் அங்கே ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். எத்தனை பெரிய பாக்கியம்! இங்கே அவனுக்கு நாய்கள் தான் நண்பர்கள், மனிதர்கள் நண்பர்கள் இல்லை. ஆனால் அங்கே 1000 தூதர்கள் அவனுக்கு நண்பர்கள். இங்க ஐஸ்வர்யானுக்கு எல்லா நண்பர்களும் நிறைய நண்பர் இருந்தாங்க, அங்க யாருமே இல்லை, தனிமை இல்லை. உங்க நடக்கத்துக்கு லாப நடக்கத்துக்கு யார் வந்தான்னு தெரியாது, ஆனால் தேவதூதர்கள் வந்தார். ஐஸ்வர்ய நடக்கத்துக்கு 1000 பேர் வந்திருப்பாங்க. பிஷப் வந்திருப்பார், அங்கே பாஸ்டர் வந்திருப்பார், மிகப்பெரிய தலைவர்கள் வந்திருப்பார்கள். ஐஸ்வர்யால் அல்லவா? ஆனால் இவங்க அடக்கத்துக்கு யாருமே வரல. அவங்க அடக்காத பிரம்மாண்டமாய் மிக விமர்சனம் நடந்திருக்கும், அடக்காரான கூட. ஆனா இது அடக்காரனுக்கு ஒருவருமே இல்லை. ஒருவேளை அந்த நாய் தான் கூடவே இருந்திருக்கும். ஆனால் அந்த அவருடைய வாழ்க்கை வித்தியாசம். நான் சொல்ல விரும்புகிற அந்த கருத்து என்னவென்றால், யூ ஆர் ஆனரபிள் சர்வன்ட் ஆஃப் காட். இந்த தேவனால் கனம் பண்ணப்படுகிற ஒரு ஊழியர்கள். திரும்ப சொல்லுகிறேன், யாருக்கு இந்த ஆசீர்வாதம் தருகிறார்? ஊழியம் செய்கிறவர்களுக்கு, கீழ்ப்படிகளுக்கு தேவன் தரும் மாபெரும் ஆசீர்வாதம். வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அந்த வார்த்தை நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். கொடுத்தார். அடுத்த வார்த்தை சுதந்திரித்தார்கள். அடுத்த வார்த்தை குடியிருந்தார்கள். திருசுவரமுகிறேன், ஆணையிட்டபடியே கொடுத்தார். என்று ஊழியர்களே, what God promised he will give you. ஆணையிட்டபடியே. உங்களுடைய வாழ்க்கையில உண்மை, என்னுடைய வாழ்க்கையில உண்மை, எத்தனை ஊழியர் வாழ்க்கையில உண்மை. ஒன்றும் இல்லாத நிலையில்
அந்த அளவுகளை உயர்த்தி வைத்த தேவன் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல வாட் he promised செய்து கொடுத்தார். இரண்டாவது, அவர்கள் அவைகளை சுதந்திரித்தார்கள். மூன்றாவது, அதிலே குடியிருந்தார். 44 வசனம் அடுத்த வார்த்தை, அவர்கள் ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களுக்கு சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். இந்த உலக வாழ்க்கையில் யுத்தங்கள் தான், பாடுகள் தான், போராட்டங்கள் தான். ஆனால் எடேவில் காம் யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கையின் தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கும், பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. எனவே இன்னும் கொஞ்ச காலம் அந்த ஊழியர்களே, அந்த விசுவாச பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் இந்த பாடுகள் கொஞ்ச காலம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவு இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே உறவு இல்லை, மாமியாருக்கு மருமகளுக்கும் இடையில உறவு இல்லை, ஊழியருக்கும் விசுவாச உறவு இல்லை. காரணம், அது பல காரணங்கள் உண்டு. அந்த தேவன் சொல்கிறார், நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்தால், இந்த வசனத்தை திரும்ப படிக்க விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை, யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அடுத்த வார்த்தை, சத்துருக்களில் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். That is a way God honors his servant. இப்படித்தான் ஒரு ஊழியனை கனம் பண்ணுகிறார். எப்படிலாம் கனம் பண்ணுகிறார் பாருங்க. யுத்தம் இல்லாத வாழ்க்கை. அடுத்தபடியாக, ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. இது சத்திய வேதாகமம், பொய் சொல்லாது. நம்ம எதிர்க்கும் சக்திகள், நம்ம மிரட்டும் சக்திகள், நம்ம மிரட்டும் ஆணைகள், இந்த ஆர்டர்ஸ், அரசாங்க உத்தரவுகள், இதெல்லாம் நம்மை பயன்படுத்துகிறது, நாள்தோறு மிரட்டுகிறது, நம்ம இலைக்குலை வைக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை, அவருடைய சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். இத்தனை மேன்மையான ஒரு தேவன் உன்னை கனம் பண்ணி அதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறார். உன்னை உயர்த்தி அதிலே அவர் பூரிக்கிறார். உன்னை வாழ வைத்து அவர் ரசிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வார்த்தையில அடுத்த வார்த்தை, தேவன் சொன்ன ஒரு வார்த்தையிலும் அந்த தவறி போகவில்லை. ஒரு வார்த்தையும், what God promised, அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இதையெல்லாம் தேவன் செய்ய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. யோசுவா 22 வசனம், அவர்கள் கட்டளை இட்டையெல்லாம் அவர்கள் கை கொண்டார்கள். சின்ன காரியம், தேவன் சொல்படிதான் ஊழியமா? Is it God design? இது செய்ய ஊழியம்னா அவர் சொன்னபடி செய்றீங்களா? அவர் கட்டளையிட்ட எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். எத்தனை பெரிய வாக்கியம்! அந்த it is not how success I am, how faithful I am. வெற்றியுள்ள ஊழியனாய் வாழ்கிறதா என்பது முக்கியம் அல்ல, ஒரு உண்மையுள்ள ஊழியனாய். தேவன் சொல்லுகிறார், யோசுவா அவளை பார்த்து அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் மோசே கட்டளையிட்ட எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். இதான் நித்தியத்தில தேவங்களை என்ன சொல்ல வேண்டும். வெல்டன், உண்மையும் உத்தமுள்ள ஊழியனை நீங்கள் கை கொண்டீர்கள். அந்த வசனத்தை நான் கூட்டிட்டு காட்டுறப்போ எல்லாம், அந்த வார்த்தை எல்லாம், அதாவது உங்களுக்கு ஏற்படுவது மட்டுமல்ல, நாட் பார்ட்லி, ஏதோ ஒரு பகுதி அல்ல, ஏதோ ஒரு காரியம் அல்ல, எல்லாம். அந்த வார்த்தை சொல்கிறது எல்லாம். அது மட்டுமல்ல, சொற்படி நீங்கள் செய்தீர்கள். 2 வார்த்தை, கட்டளைகளை கை கொண்டீர்கள், அவர் சொற்படி செய்தீர்கள். அந்த ஊழியர்களே, அந்த விசுவாச பிள்ளைகளே, முதலாவது கை கொண்டீர்கள், இரண்டாவது செய்தீர்கள். இப்படி வாழ்க்கை எப்படி கனம் பண்ணப்பட வேண்டும்? போல வெள்ளியும் பொன்னும் ஐஸ்வர்யமும் ஆடு மாடுகளும் ஆசீர்வாதங்கள் தேவை. ஆனால் அதற்கு முன்பதாக எல்லாம், நாட் பார்ட்லி பட் ஃபுல்லி. இன்றைக்கு பாருங்க, எனக்கு எது பிரியமோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த பிரசங்கம் கூட பாருங்க, ஒரு ஆசீர்வாத பிரசங்கம், ஜனங்கள் ஆமேன். எச்சரிக்கிற பிரசங்கம் ஒருத்தரும் இல்லை. உலகத்துல பல செய்திகளை வெளியிட்டு இருக்கிறேன். எச்சரிப்பின் செய்தி, அதாவது கரெக்ட் பண்ற செய்தி யாரும் பார்க்கறது இல்லை.
ஒரு வாக்கு தத்துவம் நிறைய பேர் பார்க்கிறாங்க, வியூவர்ஸ் இருக்கிறாங்க அதுக்கு. ஆனால் தெரிந்து கொண்டு புத்தி சொல்லும் போது யாரும் கேட்பதில்லை. அதே யோசுவா 22ஆம் அதிகாரம் அவர் சொல்லுகிறார் அடுத்த வார்த்தை, கட்டளைகளை கை கொண்டீர்கள், என் சொற்படி செய்தீர்கள். எத்தனை பெரிய வார்த்தை! நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் என் சொற்படி. எந்த ஊழிய எந்த விசுவாசி அப்படி செய்யறாங்க? எந்த உடம்புழை அப்படி பண்றாரு? இல்லையே. டிபேட் பட்டிமன்றம், நீயா நானா, நான் பெரியவனா நீ பெரியவனா, எந்த ஊழியர்களே ஒரு தலைவனுக்கு கீழ்ப்படியுங்கள், விசுவாசிகளே உங்கள் போனவருக்கு கீழ்ப்படியுங்கள், உடன் ஊழியர்களே உங்களுடைய மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் சொல்லுகிறார் என் சொற்படி நீங்கள் செய்வீர்கள் அல்ல. அநேக ஐடியா குடும்ப விசுவாசம் நிறைய பேர் அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அது குட். ஆனால் இவர் சொல்லுகிறார் என் சொற்படி எல்லாம் நீங்கள் செய்தீர்கள். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய சந்தோஷம். தேவன் சொல்லணும், என் மகனே என் மகளே என் கட்டளைகளை கை கொண்டாய், என் வழிகளில் நடந்தாய், என் சொற்படி செய்தாய். அடுத்த வார்த்தை சொல்கிறார் என் கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். ரொம்ப கடினம், காத்து கொண்டு. அதை காத்து கொள்ள முடியல. உலகத்தின் காரியங்கள், கவர்ச்சி, மாயை, நண்பர்கள், விமர்சனங்கள், மற்றவருடைய ஆலோசனை, அது வரும்போது ஐ cannot keep my policy, என்னுடைய அந்த கொள்கையை நான் காத்துக்கொள்ள முடியல. அது என் வாழ்க்கையில உண்மை. அடுத்தது வெளியில் நிறைய வருது. ஏன் அப்படி பண்ணணும், ஏன் அப்படி பண்ணணும், ஏன் அப்படிலாம் இருக்கணும். அது ரொம்ப கடினம் காத்துக்கொள்வது. நான் ஒரு பிரமார்க்கத்திலிருந்து வந்தேன். எத்தனையோ போராட்டங்கள் திருமணத்தில, என் குடும்பத்தில கிறிஸ்தவ திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 13 ஆண்டுகள் காத்திருந்தேன். அது வாய்ப்பே இல்லை. ஒரே மிரட்டல், தற்கொலை செய்வோம், என்னென்னோ போன்ற நிறைய அழுது அடுத்து மிரட்டி. ஆனால் அதை காத்துக் கொள்ளும் போது தேவன் காரியங்களை வாய்க்கப்படுவார். அதே போல பிள்ளைகள் திருமணம், எனக்கென்று சில கொள்கைகள் இருந்தது. ஊழியன் மகள் ஒரு ஊழியனுக்கு மனைவியாக வர வேண்டும். அதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இரண்டாவது, என்னுடைய அந்த முறை, நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் விளக்கப்பட்டேன், பெந்தேகோஸ்தே சபையில் விளக்கப்பட்டேன். இப்படித்தான் நடக்கணும். அதில் உலகமோ மற்ற காரியங்களோ அதை ஆளுமை செய்யக்கூடாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் தவிர்த்து தேவன் காரியங்களை செய்தார். ஒரு ஊழியருக்கு மனைவியாக அந்த அறிந்து கொண்ட சத்தியத்துல உண்மையா இருக்க, அதே சத்தியத்தை ஃபாலோ பண்ண. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், வசதி வரும்போது எல்லாம் மாறுது. காத்து கொண்டு நடத்தியவர்கள். இதை ஒரு தெய்வ மனிதனாகிய யோசுவா சொல்லுகிறார் தன்னுடைய உடன் ஊழியர்களை பார்த்து, தன் ஜனங்களை பார்த்து. அடுத்த வார்த்தை, எனவேதான் தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார். இதை நான் சொல்ல விரும்புகிற முதல் குறிப்பு என்னவென்றால், தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது, கீழ்ப்படியும் போது, அடங்கி நடக்கும் போது தேவன் தருகிற மாபெரும் ஆசீர்வாதங்கள். இதைத்தான் 21:43, 47 சொன்னேன். தேவன் செய்யும் மகத்தான காரியங்கள். பாரம்பரிய சொன்னேன், கொடுப்பார், குடியிருக்க பண்ணுவார், இளைப்பாற பண்ணுவார். ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அது மட்டுமல்ல, சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். He will fulfill all his plan in your life. எல்லாம் நிறைவேற்றுவார். மறந்து போக வேண்டாம். தொடர்ந்து அன்பானவர்களே, ஆனால் இதற்கு முன்பாக ஒரு மாபெரும் யுத்தத்தை அவர் சந்தித்தார்கள். 22ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசித்து பார்த்தால் ஒரு மாபெரும் யுத்தம் பல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மாபெரும் யுத்தத்தை அவர் சந்தித்தார்கள். அந்த யுத்தத்தை சந்திக்க 21ஆம் அதிகாரத்துல கூட ஒரு மாபெரும் யுத்தம். அந்த யுத்தத்தை சந்தித்த பிறகுதான் இந்த மாபெரும் வெற்றி. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த முதல் குறிப்பு, there is a battle, ஆனா there is a prize. ஒரு யுத்தம் உண்டு, ஒரு மாபெரும் வெற்றி உண்டு. யுத்தத்தில் ஒரு பெரிய புயல் உண்டு, மாபெரும் அமைதி உண்டு. யுத்தம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய எல்லா சத்துருக்களிலிருந்தும் அவர்களை கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். நான் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே,
அவருடைய யுத்தங்கள் கொஞ்ச காலம்தான். யுத்தங்களை முடிக்கிறார், ஈட்டியை முடிக்கிறார், ஓய பண்ணுகிறார். இன்றைக்கு சோம்பி போகாமல் விசுவாசத்திற்காக தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து போராடுங்கள். நான் சொல்ல யுத்தம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு யுத்தம் இருக்கும் மனசுல, ஆன்மீக வாழ்க்கையில, பொருளாதாரத்துல. நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாக யுத்தங்கள் கல்விழித்துக் கொள்ளுகிறது. குடும்பங்கள் அதிகமா இருக்கும், விசுவாச குடும்பங்களை உண்டு. அவர்கள் போராடுங்கள். தேவன் God will reward you. திரையில் பாருங்கள், when you go forward you will be rewarded. நீங்க முன் செல்லுங்கள், தேவன் அதற்கேற்ற கிருபையை தருவார். அதைத்தான் இங்க நாம் பார்க்கிறோம். தேவன் எப்படியெல்லாம் அவளை ஆசீர்வதித்தார், எப்படியெல்லாம் அவர்கள் கீழ்ப்படிந்தார். இங்க 2 காரணம் சொல்ல விரும்புகிறேன். They obeyed physically, they obeyed spiritually. தன்னுடைய மாம்சத்திலும் கீழ்ப்படிந்தார்கள், ஆவிலும் கீழ்ப்படிந்தார்கள். திரும்பத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் திரைஸ்வரியமும் உங்களை தேடி வர வேண்டுமானால் கீழ்ப்படியுங்க. திரும்பத்தில் சொல்ல விரும்புகிறேன், 1000 முறை கீழ்ப்படியுங்கள். மிகப்பெரிய யுத்த வீரா இருக்கலாம், பட் obey your pastor. யுத்த வீரா இருக்கலாம், obey your leader. யுத்த வீரனா இருக்கலாம், obey your parents. தேவன் தான் அவர்களை அந்த நிலை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க எல்லாரும் தலைவரா இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லாரும் தலைவராக இருந்துட்டா அந்த தலைவருக்கு மதிப்பே இல்லை. கர்த்தர் அவரை தலைவராக்கி இருக்கிறார். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொன்றும் சரீரத்தில் வைக்கிறார். அப்படியானால் தேவன் அவரை வச்சிருக்கிறார். யாரானால் ஏறக்குரிய இந்த யுத்தம் 7 ஆண்டுகள் நடந்தது. இந்த 7 ஆண்டுகளிலும் யோசித்து பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் 7 ஆண்டுகளின் யுத்தம். அந்த 7 ஆண்டு யுத்தத்துல they were so faithful. எனவேதான் அன்பானவர்களே, அவர் சொன்னார், they are the best reward. அவருடைய உங்களுக்கு எனக்கும் இதை விட ஒரு மேலான மகிமையான மகத்துவமான ஒன்றை கத்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். இங்கே சொல்லும்போது சிறப்பான சேவை, சிறப்பான வெகுமதி. திரும்ப சொல்ல சிறப்பான சேவை, சிறப்பான ஆசீர்வாதம். தன்னலமற்ற சேவை, தனித்தன்மை உள்ள ஒரு ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு தருவார். அவர் என்ன சொன்னாரோ பதிவு செய்யுங்கள். முடிவாக நான் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த 8ஆம் வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, when God bless you, தேவன் உங்களை ஆஸ்வதிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, உங்கள் சத்துருக்களில் கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரனை பங்கிட்டுக் கொள்ளுங்கள். When God bless you, bless somebody. உங்களை கர்த்தரை உயர்த்தும் போது அடுத்தல உயர்த்துங்க. உங்களை கர்த்தரை மேன்மைப்படுத்தும் போது அடுத்தவர்களை மேன்மைப்படுத்துங்க. இதுதான் பிரச்சனை. கர்த்தர் மேன்மைப்படுத்தும் போது அவர் யாரும் மேன்மைப்படுத்துறதில்லை, கர்த்தரை உயர்த்தும் போது யாரும் உயர்த்துவதில்லை. எனக்கு இருக்கிற அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அவன் மேல வந்துடுவாரு, எனக்கு எவ்வளவு மாறிடுவார். இல்லை, இதுல உங்களுக்கு ஒரு பாடுகிற கிருபை இருக்கலாம். இன்னொரு பாடும்போது அதை பாராட்டுங்கள். நல்ல இசைக்கிற வாசிக்கலாம், இன்னொரு நல்ல இசைக்கிற வாசிக்கும் போது அதை பாராட்டுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஷேர் யுவர் பிளஸிங். தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது, அதோடு பங்கிட்டுக் கொள்ளுங்கள். ஷேர் யுவர் பிளஸிங். ஒரு நல்ல கிருபை இருக்குதா, ஷேர் கிரேஸ். உங்களுக்கு எல்லாம் தேவன் தந்திருக்கிறாரோ அதை ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன பையன் அவன் ஷேர் பண்ணல, அப்படியே கொடுத்துட்டான். தேவன் சொல்கிறார், ஷேர் யுவர் பிளஸிங். இதே ஆசீர்வாதங்களை இன்றும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தர வல்லவரா இருக்கிறார். தேவன் கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை, ஒரு 5 கிரீடங்களை, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, God crowned his servant. God reward his servant. வேதம் சொல்கிறது, எப்படி ரிவார்ட் பண்றாரோ with his crown. அவர் அழகு பார்க்கிறார். உன்னை உயர்த்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை சிங்காசனம் உட்கார வைத்து தேவன் எப்படிதான் அழகு பார்க்கிறார் என்பதை ஒரு 5 கால் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், அன்பாவுடைய இன்கரப்டபிள் கிரவுன். அழிவு இல்லாத, மாசு இல்லாத ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த வசனம் சொல்கிறது, அன்பாவுடைய பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள்,
அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த வார்த்தை போராடுகிற யாவருக்கும். கிரீடம் யாருக்கு? சும்மா இருக்கிறவர்களுக்கு அல்ல. அதாவது பந்தயத்துல ஓடுகிறவர்களுக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில நின்று போவர்களுக்கு அல்ல, பின்மாற்றக்காரர்களுக்கு அல்ல, மாசத்துக்கு ஒரு முறை வரவங்களுக்கு இல்லை என்றார்களே. திரும்ப சொல்லுகிறேன், வாரத்துக்கு, அதாவது வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, ஜபக்கூடுகையில, உபவாசங்களில, வேத பாடத்துல, காலையும் மாலையும், பந்தய சாலையில, இரண்டாவது போராடுகிற, இன்றைக்கு சின்ன போராட்டம், ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை, துணி இல்லை, அது ஒண்ணுமே இல்லை, சின்ன போராட்டம், ஒரு சின்ன சலசலப்பு. சொல்லுகிறது போராடுகிற யாவரும். அவர்களே அப்படி செய்யும் போது சொல்லுகிறது அது அழிவுள்ள கிரீடம், தேவன் தருவது அழிவில்லாத கிரீடம். ஆங்கில விதத்துல இன்கரப்டபிள், தேவன் தருவது அழிவில்லாத ஒரு கிரீடம். அடுத்தபடியாக தேவன் தருகிற அடுத்த இன்னொரு கிரீடம், அதாவது ஆத்துமாக்களை ஆதாயப்பட்டவர்களுக்கு தேவன் தருகிற இன்னொரு கிரீடம், சோல் வின்னர்ஸ் கிரவுன். முதல்ல சொன்ன இன்கரப்டபிள் கிரவுன், அடுத்து சோல் வின்னர்ஸ் கிரவுன். 1 தெசலோனியர் 2:19 அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அன்பானவர்களே, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லமாயிருப்பவர்கள் யார்? ஒரு திருச்சபையின் போதையர் தன் மக்களைப்பால் சொல்லுகிறார், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம சோல் வின்னர்ஸ் கிரவுன். கவனியுங்கள், கர்த்தராகிய கிறிஸ்து அவருடைய சன்னிதானத்துல எங்களெல்லாம் அப்படி இருக்கிறீர்கள். அவர் வார்த்தை இருக்கிறது, எனக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடம் எனக்கு. ஆத்துமாக்களை உருவாக்கும் போது, ஆத்துமாக்கள் நித்தியத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தும் போது, winning the soul for Christ, ஆத்துமாக்களை தேவனுக்கு என்று ஆயத்தம் பண்ணும் போது திருமறை சொல்லுகிறது, அன்பார்களே, நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். முதல்ல சொன்ன அழிவில்லாத கிரீடம், இரண்டாவது ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஐயா. எப்ப தெரியுமா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் போது. மூன்றாவது ஒரு கிரீடத்தை வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-8, the crown of righteousness. அது சொல்லப்பட்டது, நீதியின் கிரீடம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. The crown of righteousness, நீதியின் கிரீடம். யாருக்கு? நீதியாய் வாழ்களுக்கு. பேச்சிலே நீதி, சொல்லிலே நீதி, செயலில் நீதி, பார்வையில் நீதி, நோக்கத்தில் நீதி, தொழிலின் நீதி, எல்லாவற்றையும் ஒரு நீதி. இன்னைக்கு நீதியே இல்லையே, நீதிக்கு மதிப்பே இல்லை. நீதியாய் வாழ்கிறவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அநீதியாய் வாழ்கிறவன் இன்றைக்கு உயர்த்தப்படுகிறான், பாராட்டப்படுகிறான். இன்றைக்கு நீதிக்கு மதிப்பே இல்லை. நல்லவே தெரியும் இது அநீதி, ஆனா ஜனங்க அவங்க பக்கம் தான் வைக்கிறாங்க. குடும்பங்களே பாருங்களேன், அநீதி பண்றது நிறைய சப்போர்ட் இருக்குது, நீதி அதாவது சப்போர்ட் யாரும் பண்றது இல்லை. தேவன் சொல்கிறார், ஒரு நாள் வரும் நீதியின் கிரீடத்திற்கு தருவார், the crown of righteousness. அது சொல்லப்பட்டிருக்கு. இங்கே கூட இந்த வார்த்தை போராடினேன் சும்மா வர. நம்பி ஊழியர்களே, நீங்கள் ஒரு போராட்டமாக வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? The crown is waiting for you. போல அழிவில்லாத கிரீடம். இரண்டாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம். மூன்றாவது நீதியின் கிரீடம். 4வது கிரீடத்தை திருமறை சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். அது வெளிப்படும் போது, ஓட்டம் முடியும் போது, ஒரு நாள் நித்தியத்தில் போய் சேரும் போது திருமறை சொல்லுகிறது, மகிமையுள்ள வாடாத ஒரு கிரீடத்தை பெறுவீர்கள். ஆங்கில வேதத்துல இந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டது? The crown of glory, மகிமையான ஒரு கிரீடம். அந்த பிள்ளைகளே, தொடர்ந்து ஓடுங்கள். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், ஜீவ கிரீடம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், the crown of life, ஜீவ கிரீடம். வெளிப்படுத்தல் 2:10 அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது.
இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். 1000 மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். The crown of life, ஜீவகிரீடம். அப்படியானால் ஜீவகாலம் எல்லாம் முடிவே இல்லாதது, அதற்கு என எதுவுமே இல்லை. ஜீவகாலம் எல்லாம் இதைத்தான் யாக்கோபு 1:12, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. When God proved you, you are proved by yourself, you are proved by God. தேவனால் நீ விளங்கப்பட்ட உத்தமன் என்று விளங்கப்பட்ட பின்பு வேதம் சொல்கிறது, அவர் வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை தருவார். The crown of life. காலமெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, when you go forward, போராட்டத்தில் go forward. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. Go forward, you will be rewarded. நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். திருமறை சொல்கிறது, எனக்கு ஊழியம் செய்கிறவனை என் பிதா கனம் பண்ணுவார். நான் படித்த யோசுவா 22, வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளும் ஆடு மாடுகளும் திரளான ஐஸ்வர்யத்தையும் எங்களுக்கு தருவார். எப்ப தெரியுமா? when you obey, when you listen, when you sustain. அப்படி சகிக்கிற மனுஷன், பாடுபடுகிற மனுஷன், போராடுகிற மனுஷன், உண்மையுள்ள மனிதன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற மனிதன், மேலே வஜீவின் இடத்தை, அழிவில்லாத இடத்தை, மகிமையின் இடத்தை, மகிழ்ச்சியின் இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாய் விரும்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். இதெல்லாம் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். போராடி என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே என் மனமே. போராடி கொண்டிருக்க ஒரு ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். அழகான வார்த்தை யோச சொல்கிறார், நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டீர்கள், கீழ்ப்படிந்தீர்கள், உண்மையாயிருந்தீர்கள். எத்தனை பெரிய வார்த்தை! நாங்கள் அந்த அப்படிப்பட்ட வார்த்தைகளை நித்தியத்தில் கேட்க, வெல்டன், நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே என்று சொல்லுவ அந்த நல்ல வார்த்தை செவிகளை கேட்கட்டும் ஐயா. பாடுகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், இல்லாமையிலும், வெறுமையிலும், ஏழ்மையிலும் வாழ்கிற ஒரு ஊழியருக்கு ஜெபிக்கிறோம். சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத மன அழுத்தங்களோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் கண்ணோக்கி பாரும். இன்னும் கொஞ்ச காலம் அவர்களுக்கு ஆண்டவரே நிலைத்திருக்கிற அந்த ரிவார்ட், நிலைத்திருக்கிற அந்த சன்மானம், நிலைத்திருக்கிற வெகுமதி அவன் பெற்றுக்கொள்ளட்டும். பெற்றுக்கொள்ள மட்டுமல்ல, அடுத்தவர்கள் கொடுக்கத்தக்க நிலையில மாற்றும். நீ சொன்னதே அந்த வெள்ளியும் பொன்னும் திரளாய்ஸ்வரியத்தையும் நீ தம்பி, அது மட்டுமல்ல, நீ அடிச்சு சொன்ன ஒரு வார்த்தை, இளைப்பாற பண்ணி நீ சத்துருக்கு உண்டாக அவளை ஜெயம் தலை அந்த வெற்றி சிறக்க பண்ணினி. ஒரு ஊழியர் அப்படியே பண்ணுவீராக. சத்துருக்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் வெற்றி சிறக்க பண்ணும். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் இந்த பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணும். நாமத்தை மேயப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு ஊழியர்களே, when you go forward, you will be rewarded. முன் செல்லுங்கள். போராட்டம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, தேவை உண்டு. Go forward. 7 ஆண்டுகள் யுத்தம் பண்ணினார்கள். அவருடைய விளைவு திராநாஸ்தி, ஐஸ்வர்யம், ஆடு மாடு, பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு, இதை விட மேலான ஒன்றை கத்தவங்க தருவார். நான் சொன்ன இந்த கிரீடங்கள், இதிலும் பெரியான வேலை நீ காண்பீர்கள். தேவன்தாமே ஒரு ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை கேளுங்கள். அடுத்தவர்களுக்கும் இந்த செய்தியை யூடியூப்ல பார்க்கிறவர்கள் அனுப்பி அவர்களுக்கும் இந்த கிரீடத்துக்கு சொந்தக்காரர்களாய் சோர்ந்து போற ஊழியர்களை தட்டி எழுப்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல்
stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.